இத்தேர்தல் கருத்தாய்வு குறித்து நம்மோடு கலந்துரையாடும் இன்றைய விருந்தினர் எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் திரு ஆர் முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்றைய நமது கேள்வி: மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் பணிகளை சமூக வலைத்தளங்கள் மூலம் தெரியப்படுத்த வேண்டுமா? கிடைத்த பதில்களை மண்டல வாரியாக பார்க்கலாம். முதலில் தெற்கு மண்டலம், அடுத்து மேற்கு மண்டலம், அதற்கடுத்து மத்திய மண்டலம், இறுதியில் வடக்கு மண்டலம் என 4 மண்டலங்களை நாம் திரையில் பார்க்க போகிறோம். இதற்கு கிடைத்த தெரிவுகள் ஆம், இல்லை, பிற கருத்துகள், கருத்து இல்லை என 4ஆக விரிகின்றன. 74% திரு முத்துக்குமார் ஆம், தெரியப்படுத்த வேண்டும். அப்போ தாங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு மக்கள் பிரதிநிதி, அவர் சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது உள்ளூர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் யாராக இருந்தாலும் அவர் செய்வது மூடமந்திரமாக இருக்கிறது என்பது பொருளா, அல்லது இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குது, எல்லாம் வெளிப்படையாக இருங்களேன் அப்படின்ற ஒரு கேள்வி? நிச்சயமா நேற்றைய கருத்து கணிப்பில் வந்து நம்ம வந்து எம்எல்ஏக்கள் மட்டுமே மக்கள் பிரதிநிதிகள் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு வந்து மக்கள் பிரதிநிதிகள், குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சரியான பதம். அது நல்ல விஷயமா பார்க்குறேன். சட்டமன்ற உறுப்பினர்களையும் குறிப்பாக நம்ம நெருக்கி பிடிக்கணும் இல்லை, அதுக்கு தான் நேற்று. ஆமா, நிச்சயமா சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக தேர்தல், இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல்ங்கிறதால நீங்க ஒவ்வொருத்தரையும் கவுன்சிலர்கள் முதற்கொண்டு நம்ம உள்ளாட்சி நாடாளுமன்றம் வரை எல்லோரையும் இறுக்கி தான் பிடிக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அதுக்கான சூழல் தான் வந்திருக்கு. அடுத்து வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தாங்க செய்யக்கூடிய விஷயங்களை வந்து மக்கள் கிட்ட வெளிப்படையா சொல்லணுமா அப்படின்னு கேட்டா, வெளிப்படையா பதிவு பண்ணணுமான்னு கேட்டா ஆம் என்றோ இல்லை என்றோ என்னால தட்டையா சொல்ல முடியாது. மாறா வெளிப்படையாக சொன்னால் நன்று, மாறாக அதை மக்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் தங்களுடைய செயல்பாடுகள் அழுத்தமாக பதிவு செய்தால் அது மிக்க நன்று அப்படின்னு பாக்குறேன். அந்த வகையில பாக்குறப்ப வந்து தட்டையா சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க. ஆமான்னு சொல்லிட்டு போறதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல, அதாவது மக்கள் பிரதிநிதிகளுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து 3 வகையில பிரிக்கணும். குறிப்பா வந்து அடிப்படை பிரச்சனைகள், அன்றாட பிரச்சனைகள் வந்து இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான் பார்ப்பாங்க. அடுத்து நீண்ட கால நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. தொலைநோக்கோட எதிர்கால திட்டங்கள், மாநிலத்தினுடைய வளர்ச்சி அல்லது தொகுதியினுடைய வளர்ச்சி, நீண்ட கால நோக்கோட செயல்படுறவங்க வந்து அந்த மக்களவை உறுப்பினர்கள் அந்த இதுல. அதனால எல்லா விஷயங்களையுமே வந்து ஒவ்வொரு தடையும் வெளிப்படையா சொல்லி செய்யறதுங்கிறது வந்து பிராக்டிகாலிட்டி அதோட பார்க்குறப்போ அது வந்து கொஞ்சம் சிரமம். அந்த வகையில பார்த்தாலும் செயல் தான் அங்க முக்கியம். அதை பதிவு பண்றதுங்கிறத விட மக்கள் வந்து அதை உணரணும், பரிபூர்ணமா உணரணும். அதுதான் இங்க அந்த இடத்துல பூக்கடையாக இருந்தாலும் விளம்பரம் தேவை. நிச்சயமா எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்து அடுத்த தேர்தலில் தோற்றவர்களும் இருக்காங்க. ஒன்றுமே செய்யாமல் 4 பேர் வீட்டு கல்யாண காட்சிகளுக்கு போயிட்டு வந்து ஜெயித்தவர்களும் இருக்காங்க. ஆமா, அப்போ அது இதுல தவிர்க்கப்படும் தானே. என்ன செய்தோம்ன்றது ஒரு புகைப்படமா போட்டா நிச்சயமா. இப்ப உதாரணமா வந்து பேருந்து நிறுத்தங்கள்ல வந்து இவ்வளவு பெரிய அதாவது தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்டது அப்படின்னு போடுவாங்க. சின்ன சின்ன குடிநீர் குழாய்கள் அதெல்லாம் கூட அவங்க பேர் இருக்கும். அது எதுக்காக போடுறாங்க? மக்கள் கேட்டா போடுறாங்க இல்ல, அவங்க தங்களுடைய நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கோங்கிறத மக்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக. இதைத்தான் மக்கள் இன்னும் கொஞ்சம் விரிவா கேட்கறாங்க. அதை செஞ்சா மக்களோட இருந்து உங்களுடைய நம்பிக்கை பெறுவது கொஞ்சம் சுலபம். ஆக அப்படி பாக்குறப்போ இந்த சமூக வலைத்தளங்களை பதிவு பண்றதுங்கிறது சமூக வலைத்தளங்கள் வந்து ஒரு கருவியா, ஒரு டூலா பயன்படுத்த, அப்படி இதை வந்து மக்கள் பிரதிநிதிகள் அணுகணுங்கிறதா என்னுடைய. மண்டலங்களை பார்க்கிறப்ப எல்லா மண்டலங்களிலுமே ஒரு 60% அதிகமாகவே தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தெரியப்படுத்தினால் என்ன பலன் கிடைக்கும்னு மக்கள் நினைக்கிறாங்க? தெரியப்படுத்தினா, அதாவது என்ன நோக்கத்துக்காக அந்த மக்கள் பிரதிநிதியை சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அனுப்பணுமோ அந்த நோக்கம் எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்குங்கிறத மக்கள் தான், அவங்க அதாவது நீதிபதி ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அவங்க வந்து அடையாளப்படுத்தி தராசு போல எடை போட்டு பார்ப்பதற்கு இது ஒரு டூலா இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதுதான் வந்து இதுல இருந்து அந்த கருத்து கணிப்புல இருந்து தெரிய வர விஷயமா நான் பார்க்கிறேன். எளிய மக்கள் பார்வையில் நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்கணும். அதுக்கு முன்னால வயது வாரியான முடிவுகளை நாம பார்க்கலாம். 18 25 வயது வரை உள்ள இளைஞர்கள், 26 35 வயது வரை உள்ள இளைஞர்கள், 36 50 வயது வரை, 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள். கிடைத்த பதில்களை சதவிகிதங்களாக நம்ம திரையில பார்க்கிறோம். எளிய மக்கள் பார்வையில் ஐயா நீங்க செஞ்சிருக்கீங்க, செஞ்சது சொல்றதை விட உங்களுக்கு என்னையா வேலை அப்படின்னு தான் கேட்க தோணுது. நியாயமா? நியாயமான கேள்வி. ஒருவேளை நிச்சயமா அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா அதை உடனடியாக வெளிப்படுத்திடுவாங்க. அதுக்கான உதாரணம் தான் இந்த பாலங்கள், மேம்பாலங்கள்லாம் அவங்க பேர் வந்து இவ்வளவு பெருசு போட்டுக்கிறது காரணம். செய்ய முடியாத விஷயங்கள் அல்லது செய்ய தவறிய விஷயங்கள் அதிகமா இருக்கிறது, செய்த விஷயங்கள் குறைவா இருக்கிறதுனால தான் இதை வெளிப்படுத்துறதுக்கு தயங்குறாங்க. அதனால தான் இந்த சமூக வலைத்தளம் மூலமா நம்ம அழுத்தத்தை கொடுக்குறோம் மக்கள் பிரதிநிதிகளுக்கு. உங்களுடைய வேலையை நீங்க சரியா செய்யல அப்படின்னு அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியா தான் இதை நான் பார்க்கிறேன். இதை மக்கள் பிரதிநிதிகள் சமூக வலைத்தளங்களை அது ஒரு அபாயமா பார்க்காம மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய உபாயமா பார்க்கணும் அப்படிங்கறத முக்கியமான விஷயம். ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலரா இருந்தா கூட, கவுன்சிலர் சாதாரண கிடையாது, அதுக்காக சொல்லல, ஒரு கொஞ்சம் மக்களுக்கு பொறுப்பானவராக இருக்கிறவர் கூட எளிமையாக வாட்ஸ்அப் குரூப்ஸ் மூலமாக அவங்களுடைய மக்களை அவங்க நெருக்கி அவங்க தொடர்பு கொள்ளலாம். ஒண்ணு செஞ்சிருந்தார் அப்படின்னா முதல் வேலையா அதுல பரப்புறதை தான் அவங்க வச்சிருப்பாங்க.
இன்றைக்கு நீங்க பார்த்த வரைக்கும் எந்த மக்கள் பிரதிநிதியாவது அது என்னங்க மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, இதெல்லாம் நம்ம கடமை தானே, இதை செஞ்சதை போய் சொல்லிட்டு அசிங்கம் அப்படின்னு சொல்ற யாராவது இருப்பாங்கன்னு நம்புறீங்களா நீங்க? இல்ல, அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்காகத்தான் வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிய அளவுல விளம்பரம் பண்றவங்க சொல்லாம இருக்கிறதுக்கு காரணமே அவங்க எதுவும் செய்யல அப்படிங்கிற அவங்களுக்கே உள்ளுக்குள்ள ஒரு அச்சம் இருக்கு. அதனால அதை வெளிப்படுத்த தயங்குறாங்க. அந்த தயக்கத்தை உடைத்தெரியுங்கள் அப்படின்னு நம்ம சமூக வலைத்தளம் மூலமா அழுத்தம் கொடுக்கிறோம். ஸ்டிக்கர் ஒட்டுறதை விட சமூக வலைத்தளங்கள்ல பதிவு பண்றது எளிது தானே? நிச்சயமா, செலவும் குறைவுதான். நிச்சயமா. ஆனா அதுல பல்வேறு சிக்கல்கள், அதாவது வெறுமனே வந்து பாசிட்டிவ் விஷயங்கள் மட்டுமே வலைத்தளங்கள்ல இல்ல. எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து கண்குந்தி பாம்பா பார்த்துட்டு இருக்கிறப்போ அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையும் கூட எதிர்கட்சிகள் ஊதி பெரிதாக்கிடும். அதனால இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிப்படுத்த வேண்டாமே அப்படின்னு கூட மக்கள் பிரதிநிதிகள் தயங்கலாம். அப்படி அடிப்படையில பார்க்கும்போது செய்ய தவறிய விஷயங்கள் அதிகம். அதனாலதான் அவங்க அதுல பங்களிப்பு அடக்கி ஆண்கள் பெண்கள்னு பிரிச்சு பார்க்கலாம். அடுத்து இனி பாலின வாரியாக ஆண் பெண் என்று பிரித்து பார்க்கலாம். பிறகு மொத்த முடிவுகளை நாம் திரையில் பார்க்கலாம். முதலில் ஆண்களின் முடிவுகள். ஆம் என்பவர் 74%, இல்லை என்பவர் 18%. இதுல திரு முத்துக்குமார், இப்ப மக்கள் பிரதிநிதிகள் எப்படியெல்லாம் மக்கள் கிட்ட தாங்கள் செஞ்சதை சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு வெகு மக்கள் பார்வையில தேர்தல்னு வந்துட்டா ஒரு நோட்டீஸ் ஒண்ணு கொடுப்பாங்க. அதுல ஒரு சின்ன இடத்துல ஒரு 10-20 அடுக்கி இருப்பாங்க. 5 வருஷத்துல செஞ்சது அவ்வளவுதான் இருக்கும். அதுல பாதி வந்து பணியில இப்பதான் தொடங்கப்பட்டதா கூட இருக்கும். இப்படித்தான் ஏமாத்துறாங்க, இவ்வளவுதான் மொத்தமே செஞ்சது அப்படின்னு நினைக்கிறோம். விதி விலக்குகளும் உண்டு. உதாரணங்கள் உண்டா? இருக்கு. அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தாங்க என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறத வந்து மக்கள் மத்தியில் வந்து வெளிப்படுத்துறதுக்கு புத்தகங்கள் இப்பதான் சமூக வலைத்தளங்கள் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வலைத்தளங்கள் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்து இன்னைய வரைக்கும் கூட புத்தகங்கள் போடுறதுங்கிறது நடைமுறையில் இருக்கு. சொந்த செலவுலையே போடக்கூடியவர்களும் இருக்காங்க. அதாவது அரசாங்க செலவுலையும் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த உரிமையும் இருக்கு. குறிப்பா வந்து ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹருல்லா அவர் வந்து தான் என்ன சட்டமன்றத்தில் பேசணும், தங்களுடைய தொகுதி மேம்பாட்டுக்காக என்னென்ன சட்டமன்றத்தில் குரல் எழுப்பணும், என்னென்ன பணிகள்லாம் செஞ்சிருக்குங்கிறது வந்து ஒரு புத்தகமாவே போட்டு அவ்வப்போது அந்த புத்தகங்கள் வெளியிடுறது, அந்த புத்தகங்களை அப்டேட் பண்றதுங்கிற ஒரு நடவடிக்கையை வந்து பேராசிரியர் ஜவஹருல்லா செய்யறாரு. அது போல கடந்த காலங்களில் செஞ்சிருக்காங்க. இப்ப ரவிக்குமார், விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார் அவரும் வந்து சட்டமன்றத்தில் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை தவிர்த்து வேறு பல விஷயங்கள், முக்கியமாக சமூக நீதி சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்களுடைய ஒடுக்கப்பட்ட உரிமை, அது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் சட்டமன்றத்தில் பேசுறாரு. அந்த விஷயங்களையும் கூட அவர் வந்து புத்தகங்களா கட்டுரைகளா வெளியிடுறாரு. அதனால இதுக்கு முன்னாடி பல பேர் செஞ்சிருக்காங்க. ஆனா தொகுதி மக்களுக்கு அப்படின்னு நேரடியாக தொகுதி மக்கள் அப்படின்னு வர்றப்போ தேர்தல் சமயத்தில் அந்த நோட்டீஸ் கொடுக்கறது மட்டும்தான் ஒரு பதிவா இருக்கு. அதுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பா அமையும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஆண் பெண்ணை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சமூக வலைத்தளங்கள்ல தெரியப்படுத்த தேவையில்லை அப்படின்னு பெண்கள் அதிகபட்சமாக 23.53% பேர் சொல்லியிருக்காங்க. நேற்று கேட்ட அதே கேள்விதான் இன்றும் எழுகிறது. அதாவது சமூக வலைத்தளங்கள்ல இருந்து இன்னும் பெண்கள் அணியப்பட்டுதான் இருக்கிறாங்களா? திரும்பவும் அதே கேள்வியுடைய அதே பதிலுடைய நீட்சியா தான் இன்னைக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு. சமூக வலைத்தளங்கள்ல பெண்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு. ஆனால் அரசியல் சார்ந்த பங்களிப்புகள் சற்று குறைவா இருக்கு. அந்த வேறு பல பணிகளை விட அரசியல் ஆர்வம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கு. அதே சமயத்துல சமூக வலைத்தளங்கள்ல அரசியல்வாதிகளுடைய பங்களிப்பு இருக்கணுமா அப்படின்னு கேட்டும்போது ஆம் என்று சொன்ன பெண்களின் சதவீதத்தை விட அவங்க அப்டேட் பண்ணணும், நாங்க என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கறது வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சதவீதம் வந்து மிகவும் அதிகமா இருக்கு. குறிப்பா பெண்களுடைய சதவீதம் வந்து 57.84. ஆனா இப்ப அப்டேட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய சதவீதம் வந்து 63 இருக்கு. இது வந்து வித்தியாசம் வந்து 5%. இதே சதவீதம் ஆண்களுக்கு ஒப்பிடும்போது வெறும் 2% தான் அப்டேட் பண்றாங்க. அதனால சமூக வலைத்தளங்கள் இருக்கீங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல, இருந்தீங்கன்னா ஒழுங்கா அப்டேட் பண்ணுங்கன்னு பெண்கள் சொல்றாங்க. சோ அந்த வகையில ஒரு கிடுக்கிப்பிடியத்தான் பெண்கள் போடுறதா தான் நான் பாக்குறேன். இருந்தாலும் அரபு வசந்தம், வடக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் நடந்த அந்த புரட்சிகளின் போதெல்லாம் ஒரு காய்கறி கடைக்காரனின் கோபம் எவ்வளவு பெருசா வெடிச்சது. ஒரு பெண் ஒரு யூடியூப்ல முதல்ல வாங்கன்னு சொல்லும், வரல. 2வது முறை அழைப்பு கொடுத்தாங்க, லட்சக்கணக்கானோர் குவிந்தாங்க. ஆட்சி மாற்றம் தூக்கி எறியப்பட்டது. பெண்கள் தான் காரணம். சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவது இத்தனையும் அடக்குமுறை அதிகமாக இருந்த ஒரு நாட்டுல அதை ஒப்பிடும்பொழுது இந்தியாவில் கொஞ்சம் சவகாசமா தான் அதை எழுந்திருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு. இல்ல, சவகாசமா இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அதுக்கான உதாரணமே வந்து நேற்றைய கருத்து கணிப்பு இன்றைய கருத்து கணிப்புக்கான அந்த வித்தியாச இடைவெளியை வந்து ஒரு உதாரணமாவே சொல்லலாம். ஏன்னா அவங்க அமைதியா இருக்கிற மாதிரி நினைச்சாலும் அவங்களுடைய பங்களிப்பு நேரடியாக அவங்க எலெக்ஷன் அந்த ஓட்டிங் அந்த நிமிஷத்துல அவங்க எந்த வேணாலும் முடிவு எடுக்கலாம். அது வந்து செயல்படாத மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஆபத்தா மாறுவதற்கான அபாயம் இருக்கு. அதனால அதையும் புரிஞ்சுக்கிட்டு தான் செயல்படணும். பெண்கள் குறிப்பா அமைதியா இருக்காங்க, கருத்து தெரிவிக்கலங்கிறதுனால அவங்களுக்கு கருத்தே இல்லைன்னு நினைச்சுக்க கூடாது. கருத்தை தீர்ப்பாகவும் சொல்வதற்கான ஒரு வழி இருக்கிறது. ஒட்டுமொத்த முடிவுகளை பாருங்க. ஆம்னு சொல்றவங்க 68.42% பேர், இல்லை அப்படிலாம் தேவையில்லை 18.70% பேர், பிற கருத்துடைய 2.47, கருத்து இல்லை அல்லது கருத்து தெரிவிக்க விருப்பம் இல்லை என்பவர் 10.41%. இந்த இல்லை அப்படின்னு சொல்றவங்களுடைய அந்த எண்ணத்தை இன்னும் கொஞ்சம் விரிவா விளக்குங்களேன்.
இல்லை அப்படின்னு கருத்து இல்லை அல்லது கருத்து இல்லைன்னு சொல்றதா அல்லது இல்லை அப்படிலாம் சோசியல் மீடியால போட வேண்டியதில்லை. சமூக வலைத்தளங்கள்ல போடுறப்ப நான் என்ன அதனால என்ன பலன்னு சொல்றேன், அப்ப இல்லைன்னு சொல்றதுக்கான அர்த்தம் வெளியே வரும். உதாரணமா ஒரு மக்கள் பிரதிநிதி தன்னுடைய தொகுதிக்கு ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த உதாரணமா ஒரு பாலம் போடுறாரு அப்படின்னு அதோடைய பிளானை போடுறாரு அப்படின்னா அது வந்து அதை வந்து இன்னும் சிறப்பாக போட முடியும். ஆனா அந்த வாய்ப்பு வந்து அந்த எம்எல்ஏவுக்கோ அல்லது அந்த அதிகாரிகளுக்கோ தெரியாது. ஆனா அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற இன்ஜினியர் இருக்கிறாரு, அவர் இந்த சமூக வலைத்தளம் இருக்குன்னா அதை அவருடைய அந்த ஊர்ல இருந்தவர் அவருக்கு வந்து ஒரு மாற்று திட்டம் இருக்கும். ஆக இதை இப்படி போறதுக்கு பதிலாக இந்த வகை வழியில கொண்டு போனா செலவும் குறைவா இருக்கும், மக்களுடைய பயனும் அதிகரிக்கும்னு அவர் சொல்ல முடியும். அந்த வாய்ப்பை வந்து இந்த சமூக வலைத்தளங்களை அவர் போடும்போது அந்த பலன் அதிகரிக்கும். அதனாலதான் இதை சமூக வலைத்தளங்களை போடுங்க அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கான நோக்கமே தவிர வேற எந்த அந்த அரசியல்வாதிகளை காட்டி கொடுக்கறது அந்த மாதிரியான நோக்கம்லாம் இல்லை. அந்த அவர் செய்யக்கூடிய செயலை இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த சமூக வலைத்தளம் பயன்படுமா அப்படிங்கிறது இந்த இடத்துல முக்கியமான விஷயம். இதுலயே நல்லா புலங்க தெரிஞ்சவங்களுக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் இலக்கிய தரமாக ஆளுமைகள் எழுதுறாங்க, அரசியல்லையும் இருக்கிறாங்க, அதை மட்டும் எழுதுறாங்க. சில பேர் அரசியல் எழுதுனா ஒரு வார்த்தை யாரையாவது சுண்டி இழுக்கிற மாதிரி, ஒரு கொக்கி போடுற மாதிரி, சண்டைக்கு கூப்பிடுற மாதிரியான வார்த்தைகள் தான் எழுதுறாங்க. இப்படி எவ்வளவோ பங்களிப்புகளை செய்யறாங்க. ஆனால் தாங்கள் செய்ததை மட்டும் சொல்ல அது வேணும்னே மறந்த மாதிரி தானே தெரியுது. அப்ப கவனம் இதுல மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுல இல்லன்னு தானே அவங்க எப்படி விமர்சிக்கிறீங்க நீங்க? ஆமா, அதாவது மக்கள் பிரதிநிதிகள் தங்களுடைய நாங்கள் எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்திலிருந்து திசை திரும்புவோர் தான் நீங்க சொல்லக்கூடிய நபர்கள். அந்த திசை திரும்பி வேறு வகையில செயல்படுறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து மக்களுடைய பார்வையும் மாறிவிடும். அதை தான் மக்கள் பிரதிநிதிகள் உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது 68.42% பேர் ஆம் சமூக வலைத்தளங்களை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு மக்கள் பிரதிநிதி தன்னுடைய சாதனைகளை தான் செய்து முடித்த பணிகளை வலைத்தளத்துல தெரிவிக்கிறப்ப இப்ப மற்றவர்களுக்கு அது ஒரு போட்டியாக நினைச்சு அவங்க இன்னும் தங்களது சாதனைகளையோ செய்ய வேண்டிய பணிகளையோ செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கையா அது மாறும். அதுதான் வந்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இந்த சமூக வலைத்தளம் சமூக வலைத்தள பங்களிப்பா அதுதான் இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். நல்லா செயல்பட ஒரு எம்எல்ஏ பார்த்து புறம்பட்டு மத்தவங்க எல்லாம் செஞ்சிடறாங்க என்ன? இல்ல அப்படி செஞ்சா நல்லது, ஆனா செய்யறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து இங்க கேள்விக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த இன்னொரு சக எம்எல்ஏவுக்கு போட்டியா நானும் என்னோட தொகுதியை வளர்ச்சியை முன்னெடுப்பேன் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ முடிவெடுத்தார் அப்படின்னா அதுதான் சமூக வலைத்தளங்களின் வெற்றி அப்படின்னு நான் பாக்குறேன். இந்தியாவில் பிற மாநிலங்கள்ல இப்படி ஏதாவது நடந்துட்டு இருக்குதா நல்ல விஷயங்கள்? இதுவரைக்கும் அப்படி எதுவும் இருக்கிறதா தெரியல. ஏன்னா சமூக வலைத்தளனுடைய வளர்ச்சி போக்குல நம்ம இப்பதான் இருக்கோம். குறிப்பா இந்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகுதான் மிகப்பெரிய அளவு சமூக வலைத்தளனுடைய தாக்கம் வந்து ஏற்பட தொடங்கி இருக்கு. இது ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஆக மொத்தம் தெரிய வர்றது சமூக வலைத்தளங்கள் பொதுமக்களின் வலிமையான ஆயுதமாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமா எச்சரிக்கை செயல்படாதவர்களுக்கு மட்டும். நிச்சயமா உங்கள் பங்களிப்புக்கு நன்றி.